இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் போகிற பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை நினைத்துக் கொள்ள வேண்டுமாம். அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாதையில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், பல விதமான பிரச்சனைகள் நாம் சந்திக்கிறோம். தடைகள் அல்லது காரியங்கள் கைக்கூடி வராமல் திரும்பி வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி பாதையை செவ்வையாக்கி நம்ம கூடவே வந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சிம்சோன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவரீர் உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கைகளில் விழ வேண்டுமோ என்றான். எந்த இடத்தில் சிம்சோன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக ஒரு 1000 பேருக்கு மேலே வரும் பொழுது ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை அவன் கொண்டு போடுகிறான். கொன்று போட்டு அவர்களை ஜெயித்த பின்பு அந்த தாடை எலும்பை தூக்கி போட்டுவிட்டு சற்று வரும்போது அந்த இடத்திற்கு லேகி என்று பெயர்விட்டு வரும்போது தாகத்தினாலே சுருண்டு விடுகிறான். டயர்டாகி தண்ணீர் தாகம் உயிர் போகிற அளவுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் கூட வைக்க பலன் இல்லை. அப்பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறான், ஆண்டவரே, மிகவும் நான் தாகமா இருக்கிறேன், இந்த பெரிய ரட்சிப்பை நீர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், ஆனால் தாகத்தினால் செத்து இந்த இடத்துல விழ வேண்டுமா என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்திலே ஒரு தண்ணீர் பிளந்து வரும்படியாய் பள்ளத்தாக்கை பிளக்கிறார். தண்ணீர் வருகிறது, ஓடி அதை குடிக்கிறான். எடுத்து மீண்டும் அவனுக்கு உயிர் வந்தது போல பலம் வந்தது, கடந்து போனான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எவ்வளவு அழகா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் கடந்து போகிற அந்த பாதைகளை கூட இருந்து சத்துருக்களை அழித்ததோடு மட்டுமல்லாமல் தான் சாகாதபடிக்கு அந்த இடத்திலே தண்ணீரை பெற்று குடித்து மீண்டுமாய் தன்னுடைய பயணத்தை தொடர ஏதுவாக கர்த்தர் மாற்றிக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். பிரச்சனை வந்த பிறகு தேவனை தேடுவதை காட்டிலும் வழிகளிலெல்லாம் அல்லது ஒரு இடத்திற்கு பிரயாணப்பட்டு போகும் பொழுது அதுக்கு முன்பாகவே, ஆண்டவரே நீங்க எங்க கூட வாங்க, நடத்துங்கன்னு சொல்லி அவரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நினைவாகவே நீர் எங்க கூட இருந்தா தான் முடியும், எங்களுடைய திறமைகள், எங்களுடைய தாளந்துகள், எங்களுடைய கிரியைகள் எல்லாம் 2வது தான் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பிரயாணப்பட்டு செல்வோம் என்று சொன்னால், காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது வாய்க்கும், அங்கு நமக்கு ஜெயமாய் முடியும். இல்லாத பட்சத்தில் நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்து, நம்முடைய அனுபவங்கள் எல்லாவற்றிலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. நம் தோல்விகளை சந்திக்கத்தான் நேரிடும். ஒரு அருமையான தாய் நல்ல ஊழியத்தை செய்தவர்கள் திபெத் பகுதிகளிலே அவர்களுக்கு ஊழியம். ஏராளமான எதிர்ப்புகளின் மத்தியில் தான் ஆத்ம பாரத்தோடு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு தன் வாழ்நாட்களை அப்படியே கழித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஆவியானவர் ஏவுகிறார், குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு போய் வியாதிப்பட்டிருக்க ஒரு மனிதனுக்காக ஜெபிக்க வேண்டும். அது ஏறக்குறைய 20 மைல் தூரம் இருக்குமாம். சரி ஆண்டவர் என்று ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். கையில் இருந்தது ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும்தான், அதுதான் அவர்களுக்கு ஆகாரம். நடந்து போகும்போது அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட்டு விட்டார்கள். அடுத்த ஆகாரமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு, ஆண்டவரே நீர் சொல்லுகிறேன், நான் போகிறேன் என்று சொல்லி நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். கரடு முரடான பாதை. போயிட்டு இருக்கும் பொழுது பசி ஒரு பக்கம் எடுக்கிறது, இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. அந்த வழிகளிலே வாதுமை கொட்டைகள் நிறைய விழுந்து கிடக்கிறது. ஐயோ, யாரோ போகிறாங்க, அந்த பையில ஏதோ துவாரம் விழுந்து சிந்தி கிடக்குன்னு ஓடி போய் பக்கம் பக்கம் பார்க்கிறார்கள், யாருமே இல்லை. என்ன செய்வேன்னு தெரியவில்லை. யாரோ போட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தால் பக்கத்தில் யாருமே இல்லை. அடுத்து என்ன செய்தால், அதை எடுத்து அதில் உள்ள சீடை எடுத்து சாப்பிட்டு விட்டு அதே பாதையில அப்படி கடந்து போய் கொண்டிருந்தார்களாம். அங்கு போய் பத்திரமா சேர்ந்தார்களாம். அவர்கள் வழிகளில் அந்த வாதுமை கொட்டைகள் நிறைய இடத்துல இருந்ததாம். அதை எடுத்து அவர்கள் சாப்பிட்டு எந்தவித பசியினால் கஷ்டப்படாதபடி கர்த்தர் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பின்புதான் உணர்ந்து கொண்டார்களாம். பாருங்கள், வழியில் என் மகள் பசியினால் வாடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அங்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். அங்கு போய் ஜெபிக்கிறார்கள். அந்த வியாதியஸ்தரும் தன்னுடைய வியாதி நீங்கி சுகம் பெற்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். சந்தோஷமாய் திரும்பி வருகிறார்கள். இதான் ஆண்டவருடைய நடத்தல். வழிகளிலெல்லாம் நாம் கர்த்தரை நினைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் பாதை செவைப்படும். இல்லாத பட்சத்திலே பாதைகளிலே தடைகள் வரும். பாதியிலே பிரயாணங்கள் கூட நின்றுவிட ஏதுவாக மாறிவிடும். அப்படி வேண்டாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எங்கு போனாலும் நீங்க கூட வாங்க. அவருடைய துணையினாலே, உதவினாலே, நடத்துவதனாலே, ஒத்தாசையினாலே காரியங்களை செய்வோம் என்று சொன்னால்
எல்லாம் ஜெயமாகவே முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாள் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வந்து நிற்கிறோம் அப்பா. நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, இந்த காலை நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அநேக நேரங்கள் பாடுகள் தான் எங்கள் நினைவாக மாறிவிடுகிறது. எங்களுக்கு ஒவ்வொருத்தர் சொன்ன காரியங்கள் தான் எங்கள் நினைவாய் மாறிவிடுகிறது. மற்றவர் சொன்ன வார்த்தைகள் தான் அடிக்கடி இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி ஆகிவிட்டது, இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த நினைவுகள் அப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் எடுத்து போட்டு விட்டு வழிகளில் எல்லாம் நாங்கள் போகிற பிரயாணங்கள் சிறு தூரமோ அல்லது பெரிய லாங் டிராவலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்க கூட வந்து எங்களுக்கு முன்பாக சொல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லும் பொழுது பாதைகள் செவ்வையாகும், தடைகள் மாறும், சத்துருக்கின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். எங்களுக்கு போதுமானவராய் இருந்து பராமரித்து பாதுகாக்க வல்லவராய் நீர் இருப்பீர் என்கிற நம்பிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. நாளிலும் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைவு கூறுவீராக, பாதைகளை செவைப்படுத்துவீராக. இதுவரை முயற்சி எடுத்து தோற்று போன பகுதிகள், அந்த பாதைகள் இன்று ஜெயமாய் மாறட்டும். நாள் முழுவதும் பிரசன்னம் இருக்கட்டும். உம்முடைய எல்லாவித பகுதியிலும் உம்முடைய ஆளுகையும் இருக்கட்டும். துதிகரமை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாதைகளில் எல்லாம் கர்த்தரை நாம் நினைத்துக் கொள்வோம். நம்முடைய பாதைகளை அவர் செவையாக்கி கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.